வாங்கிட்டு வருவாங்க. ஆனா அதோட நீட்சியா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த பிரிசிபிடேட்னு சொன்னார் இல்லையா, இங்க எங்க அங்க எங்க செதறி போச்சு. அந்த செதறி போனதுக்கு ஏன் இந்த அமைப்பாய் திரள்வோம்னு ஒரு வார்த்தை இருக்கு. எப்படி அமைப்பாய் திரள்வோன்ற வார்த்தைக்கான அர்த்தமே உங்ககிட்ட இல்லையே. நான் முதல்ல சொன்னல அமைப்பாய் திரள்வோம் தான். ஆனா எப்படி அமைப்பாய் திரள்வோம்னு இன்னைக்கு நீங்க சொல்லவே இல்லை. எப்படி அமைப்பாய் திரள்வீங்க? எந்த புள்ளியில போய் திரள்வீங்க? எங்க போய் நிப்பீங்க? யார்கிட்ட கேட்பீங்க? உங்களுக்கான வழி எங்க தேடுவீங்க? நீங்க தேடுறேன்னு சொன்னீங்க. நான் வந்து லிபரேட்டட் ஆயிட்டேன், எமான்சிபேஷன் எல்லா வார்த்தையும் சீர்திருத்தப்பட்டேன். எல்லாம் எந்த சீர்திருத்தப்பட்டிருக்கீங்க? என்ன சீர்திருத்தப்பட்டிருக்கீங்க? உண்மையாவே இந்த சமுதாயம் இன்னும் சீர்திருத்தப்பட்ட பொலிட்டிக்கலா கூட இல்ல, சோசியலாவே சொல்றேன். ஒழுங்கு கண்டு போயிருக்கு. ஒரு சரியான வழிமுறை இல்லை. என் பௌத்தம் பேசுறோம், புத்தர் சொன்னதெல்லாம் செஞ்சிருமா? புத்தர் செய்ய சொல்ல அளவுக்கு இன்னும் ஒரு மனிதனுக்கு இங்க வாழ்க்கை முறை இல்ல. ஆனா செய்யக்கூடிய நினைப்பு கூட நமக்கு கிடையாது. அப்போ யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம நமக்கே ஏமாத்திட்டு இருக்கோமா? அப்போ உங்களுக்கு எப்ப தெரிய வரும் என்ன சொல்ல போறீங்க? பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்னு எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எல்லாம் நீங்க வந்து சோஷியல் ரிஃபார்ம் இல்லாம பொலிட்டிக்கல் ரிஃபார்ம். எவ்ரிபடி ஹஸ் சோஷியல் ரிஃபார்ம். எஸ் டிகிரி. நீங்க எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான், எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கீங்க, எல்லாராலும் படிக்க முடியும். எல்லாராலும் படிக்க முடியுன்ற காரணத்தினாலே நீங்க வந்து மேம்பட்டீங்களா? அது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொன்னார் அம்பேத்கர்? whether you are learned but you are not eminent அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்ப ஆக சிறந்தவன் ஆகிறான் அப்படின்னா, there should be a social generosity. உங்களுக்கு சமுதாயத்து மேல ஒரு பற்று இருக்கணும். அந்த பற்று தன்னலம் மட்டும் இருக்கணும். இந்த தன்னலம் மட்டும் உங்க சமுதாயம் இருக்கா? உங்களுக்குள்ள போட்டியும் பொறாமைகள் தான் இருக்கு. இந்த போட்டியும் பொறாமைகள் எப்படி களைவீங்க? How far you could do this? நீங்க பேசுறோம், பௌத்தத்தை பேசுறோம், ஒழுக்க சீலைகள் சொல்லுவாங்க, பஞ்ச சீலுவாங்க பௌத்தத்துல. திருப்தக்கா சொல்லுவாங்க. This is all. இது எல்லாமே எதுனா ஐடியலைசேஷன் தான். ஒரு கடவுளை நீங்க கடவுளா பாக்குறது, டைபிகேஷன். எது போயிட்டு காலில் வந்து சாமியை கும்பிடுறது, அது இல்ல பௌத்தம். பௌத்தத்தை உண்மையாக வைத்துக்கிட்டா you should be a selflessness. ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கணும் அந்த தன்னலம்ன்றது. அது பொது நலம்னா மற்றவங்களுக்கு மட்டும் நான் 10 ரூபா கொடுத்து பொது நலம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த தோழமை இருக்குல்ல, ஃபெட்டர்னிட்டி, அதுதான் தன்னலம். அந்த தன்னலமற்ற நிகழ்வா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க செய்யும் போதுதான் இங்க ஒரு should be a political unity. இந்த பொலிட்டிக்கல் யூனிட்டி நீங்க எடுக்க முடியாம நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ளே நீங்க சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. நான் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறேன், இந்த ஸ்கூலை வந்து நானே நடத்திக்கிறேன். இந்த நானே நடத்திக்கிறேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தூரத்துக்கு மேல நடத்த முடியும்? How far, how capable you are, how capacity, what capacity, எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக முடியும்? ஏன் ஒரு அமைப்புக்கு ஒரு தனி அமைப்பு உருவாக்கல? அந்த அமைப்பு மூலமா ஏன் ஒரு குடையின் கீழ் வரலை? why can't do it one umbrella? எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல நீங்க இருக்கலாம். ஒரு கட்சிக்கு ஓட்டு போடணும், அது 6 மாசத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணணும், 3 மாசம் முன்னாடி எலக்ட் டிஃபைன் பண்ணணும். ஆனா அமைப்பு அப்படி இல்ல, இயக்கம் அப்படி இல்ல. இயக்கம் வரும்போது என்ன இருக்கணும்? இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றுபட்டு நிக்கணும். இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்றுபட்டு நிக்கணும் போது உங்களுக்குள்ள போட்டியும் பொறாமைகள் இருக்கும்போது how come to be liberated? நீ யாருக்கு சொல்றீங்க லிபரேஷன்? இந்த லிபரேஷன் வந்து நான் மத்தவங்க சொல்றது இல்ல, அத சொல்றேன். the lost rights are not get by appeal. நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க சிங்கங்கள் அல்ல, ஆடுகள் அல்ல, நாங்க சிங்கங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வரும். the lost rights are not get by appeal by the relentless struggle. relentless struggle அப்படின்னா என்னன்னா, அது ஒரு போராட்ட களம். நீங்க போராடி தான் கேட்கணும். அங்க இல்ல யாருக்கு இந்த உசுபசன் வரும், அது யாருக்கு வரணும்? அத சொன்னல, எடுத்து விட்டு தான் வரணும். நீ எப்படி கிடைக்கும்? அது எங்க கிடைக்கும்? உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல, உங்ககிட்ட ஒழுக்கம் இல்ல, ஒற்றுமை இல்ல. படிச்சீங்க எல்லாரும், you are educated, you got educated. yes I educated. நான் இந்த சமுதாயத்துக்காக பண்ணணும், இந்த சமுதாயத்துக்காக நான் நிக்கணும். whether you organize or you people organized. இந்த தலைமுறைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஆர்கனைஸ் தான். a organized structure will define the society, not an educated society. திருப்பேடி இல்ல. you should have an organized. what capacity? you should be in the law making policy. இந்த law making policyல ஒருத்தன் போய் உட்கார்ந்து அவங்க எழுதுனதான் உங்க சட்டம். அந்த சட்டத்தை கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? இங்க தீர்ப்பா மாறும்.
யோசிக்க இல்ல, அதுக்கு போகணும் தகுதி இல்ல. அப்ப எப்படி நீங்க மாத்தி எழுதுறீங்க? எந்த மாற்றத்துக்கு மாற்றம் முன்னேற்றம் வந்துருமா? மாற்றம் முன்னேற்றம் என்ன வரும்? உங்ககிட்ட மாற்றம் இல்லாத போது முன்னேற்றம் எப்படி வரும்? நீங்க பேசுறது எல்லாமே இண்டிவிஜுவல் கெபாசிட்டி. இந்த புத்திஸ்ட் சொல்றேன், பௌத்தம் பேசுறது அது தன்னை ஒழுக்கப்படுத்திக் கொள்வது. உங்களே மனிதன நினை. So human to human. Whether you are human to human. பாதி நேரம் எங்க ஓடுறோம்? இங்க முடிச்சாலே மாயனக்குள்ள கொண்டாடுவோம். அந்த பக்கம் அல்ல சொல்றோம். That's not. The religion should be not centered with God. It should be centered with the human. ஒரு மனிதனை சுற்றி தான் ஒரு மனிதனாக நிற்கணும். தவிர்த்து ஒரு கடவுள், ஒரு மதம்ன்றது எது? மனிதனுக்குள்ளதான் இருக்கணும். அது ஒரு கடவுளை நோக்கி, அந்த கடவுளை நோக்கி நீங்க